கேட்க எந்த நாய்க்கும் வசூல் விளம்பரம் கொண்டு வந்தா வயிறு எரியுதுன்னா எரிக்கிறா. நான 10 வயது நாளா எரிச்சல் தாங்க முடியல. உங்க அப்பா கருணாநிதியே பிறந்து வந்தாலும் இனி தமிழ்நாட்டில் ஆணி கொடுக்க முடியாது. ஒப்பாரி சத்தமும் கதறல் சத்தமும் எப்படிங்க இருக்குது? பயங்கரமா இருக்கா? கல்யாண வீட்டுல எல்லாம் இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ், திமுக காரங்க வீட்டுல எதுனா கல்யாணம் நடந்துச்சுன்னா வெளியில போர்டு வைக்கிறாங்களா, ஒப்பாரியை தவிர்க்கவும். ஆமாங்க, கல்யாண வீட்டுக்கு நம்ம எதுக்கு போவோம்? மணமக்களை வாழ்த்துறதுக்கு போவோம். அம்மா நல்லா இருமா, 100 வயசு வரைக்கும் நல்லா வாழுங்க, ஒருத்தர் நல்லா இருங்கன்னு. போன இடத்துல எல்லாம் நம்ம தோப்பா மாடல் ஆட்சியின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போற இடத்துல எல்லாம் வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒப்பாரி தான் வைக்கிறாங்க. எதனால தோத்தோம், எதுக்காக தோத்தோம், எதனால தோத்தோம், சொல்லு உடன்பிறப்பு, சொல்லு பக்கத்து பிறப்பு. எதனால தோத்தீங்கன்னா இத்தனை வருஷம் திருட்டுக்காக தோத்தீங்க. எதனால தோத்தீங்கன்னா இத்தனை வருஷம் செஞ்ச ஊழலுக்காக தோத்தீங்க. எதனால தோத்தீங்கன்னா இத்தனை 5 வருஷ காலத்துல ஒண்ணுமே மக்களுக்கு செய்யலைங்க, அதனால தோத்தீங்க. உங்க உடன்பிறப்பு கிட்ட கேட்க கூடாது, தமிழ்நாட்டு மக்களிடத்துல கேட்டா மக்கள் எதனால தோத்தீங்க என்பதை தெல்ல தெளிவா உங்களுக்கு சொல்லுவார்கள். இதுல என்ன காமெடினா, கடந்த நாள்ல நம்ம அண்ணன் ஈசியா சரவணன் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம திமுக ஒருத்தர் இருக்கிறாரு, உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு சீட்டு ஒரு மேயர் பதவி வாங்கிட்டீங்கன்னா கூட ஈசியா நான் ஒரு பக்கம் வலிச்சிடுறேன்ட்டாரு. உடனே அண்ணா அதுக்கு ஒரு வீடியோ போட்டாரு, நான் ரெடியா பிளேடு வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்பதான் நான் யோசிச்சேன், ஏன் அண்ணன் பிளேடு வாங்கி வச்சிருக்கிறாருன்னா, திருப்பி திமுக காரங்களுக்கு திருடான பழக்கம், பிளேடு வாங்கி கூட பழக்கம் இல்லை போல இருக்கு. அதுக்குதான் அண்ணன் சொல்லிட்டாரு, எப்ப நீ எங்கேயும் பிளேடு திருடாத, உங்களுக்கு நானே பிளேடு வாங்கி வச்சிருக்கிறேன். எப்படியோ உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தான் வெல்லும். எல்லா ஊராட்சியிலும் வார்டு கவுன்சிலர்களையும் மேயர்களையும் தமிழக வெற்றி கழகம் தான் அநேக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லும். அண்ணா இப்போ ரெடி ஆயிட்டாப்புல, சேவிங் அண்ணா எப்படி இருக்கும், 3 தினம் கையில் பார்த்து நிற்கிறாரு. ஏன்னா நம்மளை பார்த்து எல்லாத்துலயுமே அவங்க பேசினது அதுதான். இப்பயும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா, அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அண்ணன் கரூருக்கு போனதும் போயிட்டு வந்தாரு. அவர் அங்க போயிட்டு வந்த உடனே நம்மளுடைய கதறின் சத்தம் இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா, அதிகமா பெருகி போயிடுச்சு. கரூருக்கு ஏன் போனாரு, தேர்தல் நேரத்துல ஏன் போனாரு, அவருக்கு நினைவு சின்னம் ஏன் வைக்கணும், எதுக்காக அங்க ஓடி போனாரு? நம்ம என்ன கேட்கிறோம், சட்டசபைக்குள்ள எங்க தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எழுந்து பேசும் பொழுது திமுக காரர்கள் ஒருத்தர் மேல் ஒருத்தர் முட்டிக்கொண்டு கதவை உடைத்துக் கொண்டு எதற்காக ஓடி போனீர்கள்? இத கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்க, அவங்க திமுக காரங்க கிடையாது, ஒப்பாரி முக காரர்கள். இனி திருட்டு முக காரர்களா இருந்தாங்க, இப்ப ஒப்பாரி முக காரர்களா மாறிட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம அண்ணன் நம்ம சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் பத்தி இப்ப பயங்கர அவதூறுகள் பரவிட்டு இருக்குது. நான் முக்கியமா இன்னைக்கு பேசணும்னு ஆசைப்பட்டதே அதுக்குதான். அவர் அமைச்சர் பதவிக்காக செய்கிறார், அவர் எம்எல்ஏ பதவிக்காக செய்து கொண்டிருந்தார். நம்மளை தற்போது தர்தல மோதேவி 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஈசிஆர் சரவணன் அவர்கள் ரசிகர் மன்றத்தில் இணையும் பொழுது அன்னைக்கு தளபதி அரசியலுக்கு வருவார்னு யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு அவர் எம்எல்ஏ மாறுவார்னு யாருக்கும் தெரியாது. அன்னையில் இருந்து ரசிகர் மன்றமாய், நற்பணி மன்றமாய், மக்கள் இயக்கமாய் அவருடைய சொந்த பணத்துல மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளை செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர் நமது அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள். சும்மா தூக்கி கொடுக்கல டாக்டர் பட்டத்தை. எவ்வளவு பணம் நீ பண்ணிக்கிறிய, மக்களுடைய வரி பணத்திலையும், மக்களை ஏமாற்றி ஊழல் பணத்திலையும், லஞ்ச பணத்திலையும், நீ மக்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நலத்திட்டத்திலையும் உன் மூஞ்சியும் அப்பா மூஞ்சியும் ஸ்டிக்கர் போட்டு வெட்டிக்கல. அப்ப நல்லா இருந்துச்சா? அப்ப நல்லா இருந்துச்சாங்க? கொடுக்கிற ஒண்ணும் இல்ல, மஞ்சா பையில இருந்து கொடுக்கிற கட்சி வரைக்கும் எல்லாத்திலையும் அவரு மூஞ்சி, அவங்க அப்பா மூஞ்சி, அவர் பிள்ளை மூஞ்சி. நாங்க செஞ்சா இவங்களுக்கு மோகம்,
இவங்க செய்யும் போது இவங்களுக்கு பால்கோவா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நாங்க செஞ்சா பாவகா கடிக்கிற மாதிரி இருக்கும். ஏய், உங்க ஆட்டம் எல்லாம் இதோட ஓவரு. இனி தமிழ்நாட்டிலே நிரந்தரமாக தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இருக்கும். தமிழ்நாட்டின் தளபதி விஜய் அவர்கள் நிரந்தர முதலமைச்சராக இருப்பார். நீ என்ன கத்தினாலும் என்ன கூப்பாடு போட்டாலும் இனி ஆட்டம் தமிழ்நாட்டில் இல்லடி மாப்பிள்ள. நீ கதை ஓவரு. ஏன்னா மக்கள் தெளிவாயிட்டாங்க. என்னன்னா கம்பி கட்டுற கதைலாம் விடுறாங்க. என்னன்னா கம்பி கட்டுற கதை. ஈசிஆர் முழுவதுமாய், ஈசிஆர் சாலை முழுவதுமாய், ஓஎம்ஆர் சாலை முழுவதுமாய் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, போஸ்டர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போஸ்டர் ஒட்டியிருந்த பொழுது, அந்த பேனர் ஒட்டியிருந்த பொழுது உள்நாட்டுக்குள்ள என்ன புள்ளி இருந்துச்சா உங்களுக்குலாம்? அப்ப கேட்க எந்த நாய்க்கும் வக்கு இல்லையே. அன்னைக்கு எங்கடா போயிருந்தீங்க? இன்னைக்கு பேசுறவங்களா? இவங்க பண்ணா விளம்பரம் இல்லையா? மக்கள் சேவை நாங்க பண்ணா விளம்பரம் பண்ணலண்டா. அரசியல் பணத்துல கிடையாது, ஊழல் பணத்துல கிடையாது, லஞ்ச பணத்துல கிடையாது, தன் சொந்த பணத்துல 30 வருஷமா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் எங்க அண்ணன் ஈசிஆர் சரவணன். விளம்பரம் பண்ணு வந்தா வயிறு எரியுதுன்னா எரிக்கடா. அவர் நினைச்சாங்க இவரெல்லாம் எங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில ஜெயிக்க போறாரு, தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலயே பெரிய சட்டமன்ற தொகுதி வேற, வாக்கு அதிகமா இருக்கிற தொகுதி வேறன்னு பார்த்தா 96,000 வாக்கு வித்தியாசத்துல அடிச்சு நொறுக்கிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டாரா? இவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. பத்தல வயது நாளா எரிச்சல் தாங்க முடியல. ஏசி போட்டு குப்பரம் படுக்கிறவரா பாருங்க. ஆமா, ஏசிய போட்டுக்கிட்டு ஃபுல்லா வச்சா கூட குப்பரெல்லாம் படுக்கிறாங்க, போக மாட்டேங்குது. அவ்வளவு எரிச்சல். இனி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில எங்க அண்ணன் தாண்டா எம்எல்ஏ, நிரந்தர எம்எல்ஏ அவர் மட்டும் தாண்டா. யார் வருவதை பார்த்துருவோம். இத்தனை சிங்க பெண்கள் இருக்கிறாங்க, இத்தனை இளைஞர் படைகள் இருக்கிறாங்க. அவருக்கு எப்பவுமே மக்கள் பலம் அவரோடு கூட இருக்குது. இதை எந்த கொம்பனால அன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கா, இன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கா? ராஜா, உங்க அப்பா கருணாநிதியே பிறந்து வந்தாலும் இனி தமிழ்நாட்டில் ஆணி கொடுக்க முடியாது. நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன் சில காணொலி எல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நமக்கு தெரியும் அவர் யாரு, அவர் எப்படி வளர்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இதே இடத்துல போன மீட்டிங்ல சொன்னேன், அண்ணா நீ எப்பன தூங்குவீங்க, உங்களுக்கு எப்பன தூங்க நேரம் கிடைக்கும்? 24 மணி நேரமும் சுத்திக்கிட்டே இருக்கிறீங்களா, உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து இவன் வாய்ப்பூசாம பேசுறான். விளம்பரம் பண்றாரு. நாங்க பண்ணுவோம், விளம்பரம் பண்ணுவோம், இன்னமும் பண்ணுவோம். ஏன்? சொந்த பணத்துல பண்றோம், அதனால நாங்க விளம்பரம் பண்ணுவோம். அவதூறுகள் பெருகட்டும், பேசுறவன் பேசிக்கிட்டே மழையை பார்த்து நாய் கொலைச்சா நாய்க்கு தான் நஷ்டம். கொலைக்கிற நாய்கள் குலைத்துக் கொண்டே இருக்கட்டும். அண்ணனின் சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும், மக்கள் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய ஓட்டத்தை ஒருவனால தடை செய்ய முடியாது. மக்களுடைய பேராதரவு, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய பேராதரவு அவருக்கு இருக்கிற வரைக்கும் எவனாலும் அசைத்துக் கொள்ள முடியாது. வாழ்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க தளபதி விஜய் அண்ணா அவர்கள்.